என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜோசியர். அவர்கிட்ட ஒரு கணவன், மனைவி 5 வருஷமா குழந்தை இல்லன்னு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. 48 நாள் தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு கோவிலுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வரணும். போகும்போது பேசக்கூடாது, வரும்போது பேசலாம். 2 பேர் மட்டும் தான் போகணும். யாரையும் கூட்டிட்டு போகக்கூடாது. இதான் பரிகாரம். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரொம்ப நம்பிக்கையோட இந்த விஷயத்த செஞ்சாங்க. 48 நாள். அப்புறம் என்ன நடந்துச்சு நானும் ஆர்வமா கேட்க, அப்புறம் என்ன அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. அவ்வளோதான் சொல்ல எனக்கும் ஆச்சரியம். கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன புது ரூல்ஸ்? அந்த கணவன் மனைவி ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்திருக்காங்க. ரொம்பவே இறுக்கமான சூழல். குழந்தை இல்லையா இல்லையான்னு கேள்விகள். ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா குறை சொல்றதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டே இருந்துச்சு. அதனால தான் ஏர்லி மார்னிங் 2 பேரும் மட்டும் நடந்தே போகணும்னு சொன்னேன். நைட்டெல்லாம் இறுக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது காலையில பேசினா சண்டை வரும். ஸோ போகும்போது பேசக்கூடாது. கோவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மனசு அமைதியாயிடும். அதுக்கப்புறம் இறுக்கமெல்லாம் போயிட்டு மனசுல அமைதியோட ரிட்டர்ன் வரும்போது அந்த தம்பதிகள் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இப்படியே 48 நாள் போச்சு. அவ்வளோதான் மேஜிக் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ஜோசியமும் பளிச்சிடுச்சுன்னு சொன்னாரு. எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு மனசு விட்டு